ஒலிம்பிக் 2024க்கான டார்ச்லாம் ஏத்திட்டாங்க. ஸோ போட்டிகள் வந்து நடக்க இருக்கு. இன்னைக்கான வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அதிக தங்க பதக்கங்கள ஒலிம்பிக்ல பெற்ற ஒரு வீரர பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோவ நான் எப்படி பண்ணலாம்னு நெனச்சேன் அப்டின்னா, அதிக தங்க பதக்கங்கள வென்ற வீரர்கள் அப்டின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் வீரர்கள நம்ம வந்து பேசலாம். ஸோ அப்டின்னு நெனச்சிருந்தேன். ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டுமே கிட்டத்தட்ட 28 பதக்கங்கள் பெற்றிருக்காரு. அதுலயுமே 23 தங்க பதக்கம் அப்டிங்கிறப்ப அவர பத்தி நம்ம தனியா பேசியே ஆகணும். அவர் யாரு அப்டி பார்த்தோம்னா, அமெரிக்காவ சேர்ந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அப்டிங்கிற ஒரு நபர் தான் வந்து கிட்டத்தட்ட 23 தங்க பதக்கம் உட்பட 28 பதக்கங்கள் வந்து வென்றிருக்காரு ஒலிம்பிக்ஸ்ல. மனுஷன் சும்மா சொல்லக்கூடாது. பயங்கரமான சவால்களை எதிர்கொண்டு தான் இந்த மாதிரி தங்க பதக்கங்களை வந்து வாங்கியிருக்காரு. ஆக்டர் ஃபகத் ஃபாசில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவருக்கு வந்து ஒரு அரிய வகை ஒரு குறைபாடு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சமீபமா நியூஸ்லாம் வந்து பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரியான ஃபகத் ஃபாசிலுக்கு இருந்த அதே மாதிரியான கவனச்சிதறல் மற்றும் மிக இயக்க நிலை குறைபாடு வந்து இவருக்குமே இருந்துச்சு. இவருக்கு சின்ன வயதுல இருந்து இந்த குறைபாடு இருந்தாலும் இவரோட தாயார் வந்து ஒரு வழிகாட்டுதல், கரெக்டான வழிகாட்டுதலை கொண்டு போயிருக்காங்க. கரெக்டான பயிற்சியிலையும் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு குறைபாடு உள்ள குழந்தையை வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு மாதிரி பார்த்தாலும் அந்த தாயார் வந்து இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து சாதிக்கணும், ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரே காரணம் தான் இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 28 பதக்கங்கள் வந்து அவர் வந்து வென்றிருக்காரு. மைக்கேல் வந்து இந்த மாதிரி குறைபாடு இருந்தாலும் அவரோட சின்ன வயசுல இருந்தே விடாமுயற்சியில சிறிது சிறிதா வந்து முயற்சி பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட 10 வயசுல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டு நிறைய போட்டிகள்ல வந்து அமெரிக்கால இருந்து வென்றிருக்காரு. ஸோ இப்படி சின்ன வயசுல இருந்தே அவர் கத்துக்கிட்ட வித்தை எல்லாத்தையுமே வந்து மேலும் மேலும் அப்டேட் பண்ணிக்கிட்டே போய் கிட்டத்தட்ட அவரோட 19வது வயசுல நீச்சல்ல வந்து ஒரு பெரிய வந்து மாஸ்டர் ஆகுறாரு. முதல்ல 2004ல ஏதென்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல நடந்த நீச்சல் போட்டிகள்ல பல பிரிவுகள்ல வந்து கிட்டத்தட்ட 6 தங்கம் வந்து வென்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 வெண்கலம் உட்பட கிட்டத்தட்ட 8 பதக்கங்கள் வந்து 2004ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து மைக்கேல் வந்து பெற்றாரு. 2008ல் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல கிட்டத்தட்ட 8 நீச்சல் பிரிவுகள்லயும் 8 தங்க பதக்கங்கள வந்து வென்றாரு மைக்கேல். அப்புறம் 2012ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து 4 தங்கம், 2 வெள்ளி இப்படின்னு 6 பதக்கங்கள். அப்புறம் 2016ல நடந்த ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக்ஸ்ல 5 தங்கம். இந்த மாதிரி வந்து மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்து 2004ல இருந்து 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 தங்க பதக்கங்கள், 3 வெள்ளி பதக்கங்கள், 2 வெண்கல பதக்கம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 28 பதக்கங்கள வந்து வென்றிருக்காரு. இன்னைக்கு அளவுல மைக்கேல் ஃபெல்ப்ஸோட சாதனைகளை முறியடிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். நமக்கு எந்த மாதிரியான குறைபாடு இருந்தாலும் சரி, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா போதும். மைக்கேல் மாதிரி மட்டும் இல்ல, மைக்கேல் மாதிரி பெரிய நபர்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய துறைகளில் வந்து சாதிச்சவங்க. ஸோ அவங்கள மாதிரி கண்டிப்பாக நம்மளும் ஆகலாம். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.